வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுங்க அதிகாரிகள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ள பொருட்களை விடுவிப்பதில் தொடர்ந்தும் தாமதம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் பிணை மனு கோரிக்கைக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் எதிர்ப்பு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி நடத்தும் அமைப்புக்கு பணம் வரவு வைக்கப்பட்டமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை. தொடர்வது விரிவான செய்திகள். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்கங்கள் சில நாடளாவிய ரீதியில் இன்று பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்துள்ளன. அதன்படி சுங்க திணைக்கள அதிகாரிகள் சங்கத்தினர் இன்று சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள். தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக உரிய அதிகாரிகளிடம் பல்வேறு தடவைகள் தெரிவித்திருந்த போதிலும் இதுவரை தீர்வுகள் முன்வைக்கப்படவில்லை என சுங்க அதிகாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் நாளையும் சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். சுங்க கட்டளை சங்கத்தின் பல பிரிவுகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சுங்க அதிகாரிகள் சங்கத்தினர் தொடர்ச்சியாக கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக அதிகாரிகளிடம் பல்வேறு தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் உரிய தீர்வு முன்வைக்கப்படாத காரணத்தினால் சுங்க அதிகாரிகள் சங்கத்தினர் முன்னதாக கடந்த 2 நாட்கள் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். இதன் அடுத்த கட்டமாக இன்று சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள். எவ்வாறாயினும் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையம், கொழும்பு துறைமுகம் மற்றும் காலி துறைமுகம் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு நேரடியாக சேவைகளை வழங்கும் நிறுவனங்களில் தொழிற்சங்க நடவடிக்கை அமுல்படுத்தப்பட மாட்டாது என்றும் அறிவித்துள்ளனர். இதேவேளை சுங்க அதிகாரிகள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ள பொருட்களினை விடுவிப்பதில் தொடர்ந்தும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் பேரனான பிரதீப் ஜெயவர்தன எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அரசியல் பயணத்திற்கு தனது ஆதரவை நல்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து கொண்டார். ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்ட பிரதீப் ஜெயவர்தனவை ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட அமைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நியமித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு கிழக்கு தேர்தல் தொகுதி அமைப்பாளராகவும் மத்திய குழு உறுப்பினராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். 2015ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடாக கம்பஹா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியலில் பிரவேசித்த இவர் 2017இல் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவானார். இந்த நிலையில் இன்று வியாழக்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலும் அவர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் பிணை மனு கோரிக்கைக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளது. ஹிருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுவிக்குமாறு முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு ஆட்சேபனை மனுக்களை தாக்கல் செய்ய உள்ளதாக சட்டமா அதிபர் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். இந்த பிணை கோரிக்கை இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது. ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணியால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பாக ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க சட்டமா அதிபர் எதிர்பார்ப்பதாக அரசாங்க சட்டத்தரணி மன்றில் தெரிவித்தார். அத்துடன் எழுத்து மூலம் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்காக குறித்த வழக்கை ஒத்திவைக்குமாறும் அரசாங்க சட்டத்தரணி மன்றில் கோரிக்கை முன்வைத்தார். இதன்படி சட்டமா அதிபருக்கு ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க அனுமதித்த உயர்நீதிமன்ற நீதிபதி பிணை கோரிக்கையை எதிர்வரும் 11ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறும் தெரிவித்து வழக்கினை ஒத்திவைக்க உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது என்ற தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தீர்மானத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவளிப்பதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்று ரணில் விக்ரமசிங்க உறுதியாக நம்புவதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் திகதியை நீதிமன்றம் விளக்கமளிக்கும் வரை தற்போது திட்டமிட்டபடி ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி வர்த்தகரான தயான் லெனவ நேற்று உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி இந்த மனுவை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் குறித்த நபர் தன்னிடமிருந்தோ அல்லது சட்டத்தரணிகளிடமிருந்தோ எந்த ஒரு கருத்தையும் பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக நீதிக்காக வாதிடும் செயற்பாட்டாளர் ஒருவர் 2019ஆம் ஆண்டு கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் இல்லத்தில் பணிபுரிந்த ஒருவரே இந்த தாக்குதல்கள் தொடர்பாக இலங்கைக்கு வழங்கப்பட்ட முதல் தகவலின் ஆதாரமாக இருந்ததாக கூறியுள்ளார். 2019 ஏப்ரல் 4ஆம் தேதி அப்போதைய அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளரும் பிரதி போலீஸ் அதிபருமான நிலாந்த ஜாவர்தன சம்பவத்திற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்தியாவிடமிருந்து முக்கியமான உளவு செய்தியை பெற்றதாக செயற்பாட்டாளர் ஷிஹான் மாலக் கூறியுள்ளார்.
5 ஆண்டுகள் உள்ளூர் மற்றும் சர்வதேச புலனாய்வாளர்களின் இடைவிடாத முயற்சிகள் இருந்த போதிலும் இந்த குறிப்பிட்ட தகவலின் ஆதாரம் அடையாளம் காணப்படவில்லை. இந்த நிலையில் ஷெகான் மாலுக்கு உளவுத்துறை ஆதாரத்தின் அடையாளத்தை வெளியிட்டுள்ளதாக ஊடகம் ஒன்று கூறியுள்ளது. இலங்கையில் செயற்படும் இந்திய புலனாய்வு அமைப்பான ரோவுடன் இணைக்கப்பட்ட இந்திய உயர்ஸ்தானிகரக அதிகாரியான லெப்டினன்ட் கர்னல் ரவி மிஸ்ரா 2019 ஆண்டு ஏப்ரல் 4 உடனடி அச்சுறுத்தல் குறித்து நிலாந்த ஜாவர்தனவுக்கு முதலில் அறிவித்தார் என்று மாலுக்கு கூறியுள்ளார். எனவே லெப்டினன்ட் கர்னல் ரவி மிஸ்ராவிடம் திகதிகள், பெயர்கள் உள்ளிட்ட துல்லியமான விவரங்கள் எப்படி கிடைத்தது என்பது குறித்து விசாரித்தால் முழு தகவல்களையும் சதியையும் வெளிக்கொண்டு வர முடியும் என்றும் மாலுக்கு தெரிவித்துள்ளார். நிலாந்த ஜாவர்தனவுடன் இந்த தகவல் பகிர்ந்து கொள்ளப்பட்ட 3 நாட்களுக்கு பிறகு இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை தலைவர்களுடன் இந்தியாவின் பாதுகாப்பு செயலாளர் சஞ்சய் மித்ரா இலங்கைக்கு வந்ததாக ஷெகான் மாலுக்கு கூறியுள்ளார். இதனையடுத்து 2019 ஆண்டு ஏப்ரல் 8 ராணுவ தளபதிகள் உட்பட இலங்கை மற்றும் இந்திய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இடையில் ஒரு கூட்டு பாதுகாப்பு சந்திப்பு இடம்பெற்றதாகவும் மாலுக்கு குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 8 நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உளவு தகவல்களை வழங்குவதிலும் பெறுவதிலும் முக்கிய பிரமுகர்களான ரவி மிஸ்ரா மற்றும் நிலாந்து ஜாவர்தன இருவரும் இருந்துள்ளனர். எனினும் இரு நாட்டு உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பின் போது இந்த முக்கியமான தகவல் ஏன் விவாதிக்கப்படவில்லை என்பது கேள்விக்குறியானது என்றும் மாலுக்கு குறிப்பிட்டுள்ளார். எனவே ரவி மிஸ்ரா தொடர்பில் இந்திய அரசாங்கம் ஏதேனும் விசாரணைகளை மேற்கொண்டதா என இலங்கை கேட்க வேண்டியுள்ளது அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். இல்லையென்றால் இலங்கை அரசாங்கம் விசாரணைகளை கோர வேண்டும். லெப்டினன்ட் கர்னல் ரவி மிஸ்ரா நாட்டின் பாதுகாப்பு துறைகளின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்களோடு தொடர்பு வைத்திருந்திருக்கலாம். இந்த நிலையில் அவர் இந்த தகவலை நிலாந்த ஜாவர்தனவுக்கு மட்டுமே வழங்கினாரா என்பதையும் இலங்கை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் ஷெகான் மாலுக்கு வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ச நடத்தும் ஸ்ரீலிய சவிய அமைப்புக்கு பணம் வரவு வைக்கப்பட்டமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மேற்கொள்ளப்பட்ட இந்த விசாரணைகளின் அறிக்கைகளை மாற்றுத் தரப்பினர் பெற்றுக்கொள்ளும் முயற்சிகள் குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொழுப்பட்டியில் பிரச்சார அலுவலகம் ஒன்று நடாத்தப்படுகிறது. அங்கிருக்கும் பலர் இது தொடர்பான அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவே தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது வெளியாகியுள்ள தகவலுக்கு அமைய சபாநாயகராக இருந்த சமல் ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்று குற்ற புலனாய்வு திணைக்களம் பெற்றுக்கொண்ட வாக்குமூலம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மைத்திரி ரணிலின் கூட்டு ஆட்சியின் ஆரம்பத்திலேயே ஷிராந்தி ராஜபக்சவின் சிறிலிய சவிய அமைப்புக்கு பணப்புழக்கம் தொடர்பாக பல சர்ச்சைக்குரிய தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் அந்த தகவல்கள் ரணிலின் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடும் தரப்பினருக்கு விரைவில் வழங்கப்படலாம் என கொழும்பு அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மட்டக்களப்பு மாவட்டம் உள்ளடங்கலாக கிழக்கு மாகாணத்தின் பங்களிப்பு குறித்து ஆராய்ந்த போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பங்களிப்பு மிக குறைவான மட்டத்திலேயே காணப்படுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலைத்திட்டத்தின் கீழ் 281வது கட்டமாக ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மட்டக்களப்பு, கல்குடா, ஈராவூர், அல்முனிரா மகளிர் கல்லூரிக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இதன்போது பாடசாலை நூலகத்திற்கு தேவையான ஆங்கில நூல்களை கொள்வனவு செய்து கொள்வதற்கு பாடசாலை அபிவிருத்தி நிதியத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். அங்கு அவர் மேலும் கூறுகையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மேல் மாகாணம் 42% பங்களிப்பை வழங்கி வருகிறது. மீதமுள்ள 58% பங்களிப்பை ஏனைய 8 மாகாணங்களும் வழங்கி வருகின்றன. கிழக்கு மாகாணம் 5%த்திற்கும் குறைவான பங்களிப்பையே வழங்கி வருகிறது. உலகில் பல நாடுகள் யுத்தம் முடிவடைந்து சர்வதேச நன்கொடையாளர் மாநாடுகளை நடத்திய போதிலும் எமது நாட்டில் யுத்தம் முடிவடைந்து இன்று வரையில் 15 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் அன்று தொடக்கம் இன்று வரையுள்ள எந்த தலைவராலும் சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்ட முடியவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் வடக்கு, கிழக்கு ஆகிய மாகாணங்களையும் மையப்படுத்தி நாடு தழுவிய சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை நாம் நடத்துவோம் என்றார். இந்த 2 மாகாணங்களிலும் பெண் தலைமத்துவ குடும்பங்கள், போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் போர் வீரர்கள் என்று சமூகத்தில் பல தரப்பினர் வாழ்ந்து வருகின்றனர். போருக்கு பின்னரான காலப்பகுதியில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இலங்கையர்களாக இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். பிரிவினையை தொடர்ந்தால் நாட்டுக்கு எதிர்காலம் இல்லை. மத அடிப்படையில் இனங்கள் ஒன்றிணைய வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் புதல்வர் என்ற வகையில் வடக்கு, கிழக்கு 2 மாகாணங்களையும் மையப்படுத்தி சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை நடாத்தி மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒவ்வொரு பிரிவிலும் கிராமங்களிலும் அபிவிருத்தி அலகுகளை நிறுவேன் என்றார்.